வணக்கம். இதுதான் உங்கள் அசீம். நான் பார்ட்லி உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். நான் 2ஆம் உயர்கல்வியில் படிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களிடம் இந்த படத்தை பற்றி உரையாடப் போகிறேன். இந்த படம் ஒரு முதியோர் இல்லத்தை சித்தரிக்கிறது. இந்த முதியோர் இல்லத்தில் நிறைய மாணவர்கள் மற்றும் முதியோர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறதை சித்தரிக்கிறது. மாணவர்கள் பள்ளிச்சூழலில் இருக்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர்கள் அனைவரும் சமூக சேவை செய்வதற்காக பள்ளியில் ஆசிரியர்களுடன் வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்படி இந்த மாதிரி நினைக்கிறேன் என்றால், நானும் போன வருடம் என் பள்ளி ஆசிரியருடன் ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்று இவர்களைப் போல முதியோர்களை மகிழ்ச்சியும் மற்றும் உற்சாகமும் படுத்த நாங்கள் இங்கு சென்றிருந்தோம். நான் நினைக்கிறேன் இவர்கள் அனைவரும் பாடல் மற்றும் நடித்தல் செய்யப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவருக்கு பின்னால் ஒலிக்கருவி இருக்கிறது. ஒலிக்கருவியினால் இவர்கள் பாடலாம் மற்றும் நடிக்கிறதுக்காக சில ஆண்கள் கண்ணாடி மூலமாக பின்னாடி தெரிகிறார்கள். இதில் இந்த சமூக சேவை செய்வதனால் நம்மளுக்கு நல்ல பழக்கம் ஏற்படும். என்னவென்றால், நாம் மற்றவர்களிடம் தைரியமாக பேச முடியும் மற்றும் நாம் எப்படி வெளியே சென்று நடிக்க வேண்டுமோ அதற்குரிய தைரியமும் வரும். இந்த முதியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். நான் நினைக்கிறேன் இவர்கள் அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு தூக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று. ஏனென்றால் சில பேர் தூக்கத்துக்கு போய்விட்டார்கள். நன்றி, வணக்கம்.